பாகம் 4 நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 பிரிவு 1 மற்றும் பிரிவு 2 உள்ள சில சொற்களுக்கான சொற்பொருள் விளக்கங்களை பற்றி பார்ப்போம். இந்த பதிவின் குறிக்கோள் ஒவ்வொரு நுகர்வோரும் தனது உரிமைகளை அறிந்து கொண்டு ஒரு புத்திசாலியான நுகர்வோராக மாற வேண்டும் என்பதாகும். இந்த பதிவில் பல இடங்களில் சிபிஜே, அதாவது கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்ற கேஸ் லாஸ் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியாவில் மாண்புமை உச்சநீதிமன்றம், தேசிய மற்றும் மாநில நுகர்வோர் ஆணையங்களின் அனைத்து முன் ஆணைகளையும் இந்த சட்ட இதழ்தான் பெரும்பாலும் வெளியிட்டு வருகிறது. இதுபோன்றே இந்த பதிவில் பல இடங்களில் சிடிசி, கரண்ட் தமிழ்நாடு கேசஸ், எம்டபிள்யூஎன், மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ், ஏஐஆர், ஆல் இண்டியா ரிப்போர்ட்டர், எஸ்சிசி, சுப்ரீம் கோர்ட் கேசஸ் என்று குறிப்பிடப்படுவது சட்ட இதழ்களையே குறிக்கும். இந்த சட்டத்தின் நோக்கத்தினை பார்ப்போம். நுகர்வோர்களின் நலன்களை பாதுகாப்பதற்கு வழிவகை செய்யவும், நுகர்வோர்களின் தகராறுகளையும் அதனுடன் தொடர்புடைய விடயங்கள் அல்லது இடைநிகழ்வுகளை தீர்த்து வைப்பதற்கான செயல்வேகம் மிக்க நிர்வாகத்திற்கான அதிகார அமைப்பை ஏற்படுத்துவதற்குமான சட்டமாகும். 2019 ஆண்டு இயற்றப்பட்ட நுகர்வோர் பாதுகாப்பு சட்டமானது மாண்புமிகு இந்திய ஜனாதிபதியின் ஒப்புதலை 9/8/2019 பெற்று 20/7/2020 அன்று அமலுக்கு வந்தது. 1986 ஆண்டு இந்த சட்டம் இயற்றப்பட்ட போது இது ஜம்மு காஷ்மீர் நீங்களாக மற்ற மாநிலங்களுக்கு பொருந்தும் என்று கூறப்பட்டிருந்தது. ஜம்மு காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 2019 படி நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 ஆனது 31/10/2019 முதல் ஜம்மு காஷ்மீர் மாநிலங்களுக்கும் பொருந்தியது. அதன் பின்னர் 2019 இயற்றப்பட்ட சட்டமானது இந்தியா முழுமைக்கும் அமலுக்கு வந்துள்ளது. இனிவரும் பதிவுகளில் 2019 வருடம் இயற்றப்பட்ட நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தினை பற்றி பார்க்க இருப்பதால் நான் இங்கு குறிப்பிடும் பிரிவுகள் மேற்படி சட்டத்தில் உள்ள பிரிவுகளையே குறிக்கும். பிரிவு 1 உட்பிரிவு 4 ஒரு அறிவிக்கை வழியாக ஒரு குறிப்பிட்ட பொருள்கள் அல்லது சேவைகளானது நீக்கப்படாத வரை அனைத்து பொருள்கள் மற்றும் சேவைகளுக்கும் இந்த சட்டம் பொருந்தும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் பிரிவு 2 உட்பிரிவு 42 இணைத்து இதற்கான பொருள் விளக்கத்தினை அறிய வேண்டும். அந்த பிரிவில் இதில் வரையறுக்கப்படாத சேவைகளும் அடங்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே சேவை என்பதற்கான சொற்பொருள் விளக்கத்தில் சில சேவைகளை குறிப்பிட்டிருந்தாலும் அந்த சேவைகளுக்கு மட்டும் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் பாதுகாப்பினை வழங்குகிறது என்று தவறாக அர்த்தம் எடுத்துக்கொள்ளாமல் அதில் குறிப்பிடாத அனைத்து சேவைகளுக்கும் இது பொருந்தும் என்று அர்த்தம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பிரிவு 2 இந்த சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள வார்த்தைகளுக்கான சொற்பொருள் விளக்கங்களை வழங்கியுள்ளார்கள். அந்த சொற்பொருள் விளக்கங்களை பற்றி விவரமாக இப்பொழுது பார்ப்போம். பொதுவாக ஒரு சட்டம் என்றிருந்தால் சொற்பொருள் விளக்கங்கள் வழங்கப்பட்டிருக்கும் பகுதியானது முக்கியமான பகுதியாகும். பொதுவாக இயற்றப்பட்ட சட்டங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு சொல்லிற்கு பொருள் விளக்கம் தேவைப்படும் பொழுது மட்டுமே இந்த சொற்பொருள் விளக்கம் பிரிவினை சென்று படிப்பது வழக்கம். ஆனால் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தினை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கட்டாயமாக வழங்கப்பட்ட அனைத்து சொற்களுக்கான சொற்பொருள் விளக்கங்களையும் முற்றிலுமாக அறிந்திருக்க வேண்டியது அவசியம்.
அவ்வாறு அறிந்திருந்தால் மட்டுமே நுகர்வோர் ஆணையங்களில் முறையான வகையில் புகார்களை தாக்கல் செய்ய முடியும். இந்த சட்டத்தின் பிரிவு 2 உட்பிரிவு 1 விளம்பரம் என்றால் என்ன என்று விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. விளம்பரம் என்பது ஒளி அல்லது ஒளி மூலம் வெளிப்படுத்துவது. வெளிச்சம், ஒளி, புகை, வாயு, அச்சு, மின்னணு ஊடகம், வலைத்தளம் அல்லது இணையதளம் மூலமாக பிரதிபலிப்பது. புறக்குறிப்பு அல்லது மேற்குறிப்பு செய்வது அல்லது தெரிவிப்பது. அதனுடன் அறிவிப்பு, சுற்றறிக்கை, துண்டுச்சீட்டு, மேலட்டை, விவரப்பட்டியல் மற்றும் இதர ஆவணங்களும் அடங்கும் என்று பொருள் விளக்கம் வழங்கப்பட்டிருக்கின்றது. இது சம்பந்தமாக சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். ஒளி மூலம், அதாவது லைட் மூலத்திலான விளம்பரம் என்னவென்று பார்ப்போம். கட்டிடங்களில் உள்ள திட்டமிடப்பட்ட லேசர் ஒளிக்காட்சிகள் போன்றவை லைட் மூலம் செய்யப்படும் விளம்பரத்திற்கு ஒரு உதாரணங்களாக அமைகிறது. ஒளி மூலம் விளம்பரம், அதாவது சவுண்ட் மூலமான விளம்பரம் என்பது வானொலி விளம்பரங்கள், ஒலிபெருக்கிகள் மூலம் செய்யும் அறிவிப்பு முறைகள் போன்றவையாகும். புகை மற்றும் வாயு மூலம் செய்யும் விளம்பரங்கள் என்பது விமானங்கள் மற்றும் புகை மூலம் வானில் எழுதும் விளம்பரங்கள், மேலும் வாயு பலூன்கள் மூலமான விளம்பரங்களாகும். அச்சு மூலமாக விளம்பரங்கள் என்பது செய்தித்தாள்கள், இதழ்கள், பிரசுரங்கள், போஸ்டர்கள் போன்றவையாகும். மின்னணு ஊடகம் மூலம் விளம்பரங்கள் என்பவை தொலைக்காட்சி விளம்பரங்கள், சினிமா திரையரங்குகளில் காட்டப்படும் விளம்பரங்கள் ஆகும். இணையம் மற்றும் வலைத்தளம் மூலம் விளம்பரம் என்பவை யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்றவற்றின் மூலம் வெளியிடப்படும் விளம்பரங்களாகும். விளம்பரம் எனும் சொற்பொருளில் கூடுதலாக சில ஆவணங்களையும் இணைத்துள்ளார்கள். அறிவிப்பு, அதாவது ஒரு கடையில் தொங்கவிடப்பட்டிருக்கும் 50% தள்ளுபடி என்ற அறிவிப்பும் விளம்பரமாகும். சுற்றறிக்கை, அதாவது வாடிக்கையாளருக்கு அனுப்பப்படும் விற்பனை சுற்றறிக்கையும் ஒரு விளம்பரமாகும். துண்டுச்சீட்டு, லேபிள், அதாவது ஒரு உணவு பொருட்களின் பேக்கேஜில் என்ன உள்ளது என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் ஒரு லேபிளும் விளம்பரமாகும். மேலட்டை, ராப்பர், அதாவது சாக்லேட் பேப்பரில் புதிய சுவை என்ற ஒரு விளம்பரம் வழங்கப்பட்டிருக்கிறது, அதுவும் விளம்பரமாகும். விவரப்பட்டியல், இன்வாய்ஸ் அல்லது ரசீதில் அடுத்த வாங்குதலுக்கு 10% தள்ளுபடி என்று குறிப்பிடப்பட்டிருப்பதும் விளம்பரமாகும். சுவர் விளம்பரங்கள் போன்றவை இந்த இதர ஆவணங்களில் அடங்கும். விளம்பரத்தின் சட்டப்படியான முக்கியத்துவம் என்ன என்று பார்த்தால், நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் எந்த ஒரு விளம்பரத்திலும் பொருட்களின் சேவை, தரம், அளவு, தரநிலை போன்றவற்றை பற்றி தவறான தகவலை நுகர்வோருக்கு வழங்கக்கூடாது. விளம்பரத்தில் கூறப்பட்டுள்ளபடியே பொருட்கள் மற்றும் சேவைகள் இருக்க வேண்டும். மேலும் விளம்பரத்தில் கூறப்பட்டுள்ள எந்த ஒரு வாக்குறுதியும் சட்டப்படியாக வணிகரையும், தயாரிப்பாளரையும், சேவை வழங்குபவரையும் கட்டுப்படுத்தும். விளம்பரத்தில் கூறப்பட்டதை விட தவறான வகையில் பொருட்களை விற்பனை செய்தாலோ அல்லது சேவைகளை வழங்கினாலோ நுகர்வோர் ஆணையத்தில் பொய்யான அல்லது தவறாக வழிநடத்தும் விளம்பரம் என்று புகார் செய்யலாம். மேலும் இது சம்பந்தமாக மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு மையத்திடம், ஆங்கிலத்தில் சென்ட்ரல் கன்சியூமர் புரொடெக்ஷன் அத்தாரிட்டியிடமும் புகார் செய்யலாம். தவறாக வழிநடத்தும் விளம்பரத்தின் சொற்பொருள் விளக்கத்தை பிரிவு 2 உபப்பிரிவு 28 குறிப்பிடப்பட்டிருந்தாலும், இது விளம்பரம் என்ற சொல்லின் சொற்பொருள் விளக்கத்தின் தொடர்ச்சியாக இருப்பதால் தவறாக வழிநடத்தும் விளம்பரத்தின் சொற்பொருள் விளக்கத்தை இங்கு பார்ப்போம். தவறாக வழிநடத்தும் விளம்பரம் என்பது ஒரு பொருளை அல்லது சேவையை பொய்யாக விவரிக்கும், தவறான உத்தரவாதங்களை அளிக்கும் அல்லது அத்தியாவசிய தகவல்களை மறைக்கும் விளம்பரமாகும். இந்த சட்டத்தின் பிரிவு 18D படி மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார அமைப்பானது எந்த ஒரு பொய்யான அல்லது தவறான விளம்பரங்களும் செய்யப்படவில்லை என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுகிறது. மேலும் பிரிவு 21 படி மத்திய அதிகார அமைப்பிற்கு இவ்வாறான தவறாக வழிநடத்தும் விளம்பரங்களை செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க அதிகாரம் அளிக்கிறது. இனிவரும் இடங்களில் மத்திய அதிகார அமைப்பு அல்லது CCPA என்று குறிப்பிடுவது மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார அமைப்பினையே குறிக்கும்.
இவ்வாறு தவறாக வழிநடத்தும் விளம்பரங்கள் என்ன என்பதை சில எடுத்துக்காட்டுகளுடன் பார்ப்போம். ஒரு உணவுப் பொருள் விளம்பரத்தில் 100% இயற்கை மூலப்பொருட்கள் மூலம் உற்பத்தி செய்யப்பட்டவை மற்றும் செயற்கை சுவையூட்டிகள் இல்லை என்று விளம்பரப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் உண்மையில் அந்த உணவுப் பொருட்களில் செயற்கை சுவையூட்டிகள் மற்றும் உணவு கெட்டுப்போகாமல் தடுக்க பாதுகாப்பு பொருட்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. இவ்வாறு அந்த பொருளின் உண்மையான கலவையை அந்த விளம்பரத்தில் மறைத்து அந்த பொருளை மக்கள் வாங்க தூண்ட செய்வது என்பது தவறாக வழிநடத்தும் விளம்பரமாகும். ஒரு அழகு சாதன பொருள் விளம்பரத்தில் இதை முகத்தில் உபயோகப்படுத்தினால் 7 நாட்களில் முகம் வெள்ளையாகிவிடும், மேலும் இது விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்டது என்று விளம்பரம் செய்யப்படுகிறது. இவ்வாறான கூற்றிற்கு உற்பத்தியாளரிடம் எந்த விஞ்ஞான ஆதாரமும் இல்லை மற்றும் அவ்வாறான விஞ்ஞான ஆதாரத்தை விளம்பரத்தில் எங்கும் குறிப்பிடவும் இல்லை. ஆகவே ஒரு பொய்யான விளம்பரத்தின் மூலம் அந்த பொருளை விற்பனை செய்வது தவறாக வழிநடத்தும் விளம்பரமாகும். ஒரு அழகு சாதன விளம்பர படத்தில் ஒரு பெண்ணின் புகைப்படத்தை வெளியிட்டு அவரது முகம் போன்று மிக மென்மையாக பளபளப்பாக மாறிவிடும் என்று விளம்பரம் செய்யப்படுகிறது. அந்த புகைப்படம் கணிசமாக எடிட்டிங் செய்யப்பட்டு வெளியிடப்படுவது என்பது ஒரு தவறாக வழிநடத்தும் விளம்பரமாகும். ஒரு மருந்து பொருளின் விளம்பரத்தில் அந்த உற்பத்தியாளரால் வலி நிவாரணி விரைவான நிவாரணம் என்று விளம்பரம் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் அந்த மருந்தினுடைய கடுமையான பக்க விளைவுகள் மற்றும் குறிப்பிட்ட நோயாளிகள் அதனை உபயோகப்படுத்தக்கூடாது போன்ற விவரங்கள் அந்த விளம்பரத்திலிருந்து மறைக்கப்பட்டது. இவ்வாறான விளம்பரமானது ஒரு தவறாக வழிநடத்தும் விளம்பரமாகும். ஒரு நிதி சேவை விளம்பரத்தில் கடன் வழங்கும் ஒரு நிதி நிறுவனமானது ஆண்டுக்கு 8% வட்டி என்று விளம்பரப்படுத்துகிறது. ஆனால் கடனை பெறச் செல்லும் பொழுது மறைமுக கட்டணமாக ப்ராசஸிங் கட்டணம் மற்றும் 12 மாதங்கள் இஎம்ஐயில் முதல் 4 மாதங்கள் இஎம்ஐயை முன்னராக முதலில் கட்டிவிட வேண்டும் போன்ற விவரங்கள் முற்றிலுமாக மறைக்கப்பட்டு நுகர்வோரை நிதி சேவை பெற இழுக்கும் வகையில் 8% வட்டி என்ற வார்த்தைகளை மட்டுமே குறிப்பிட்டு விளம்பரம் செய்வது என்பது தவறாக வழிநடத்தும் விளம்பரமாகும். ஒரு ஒப்பீட்டு விளம்பரத்தில் ஒரு சலவை பொருளானது மற்ற பிராண்டுகளை விட இது 50% சிறப்பாக சுத்தம் செய்யும் என்று விளம்பரப்படுத்தப்படுகின்றது. ஆய்வகத்தில் பிற பிராண்டுகளுடன் இந்த சலவை பொருளை சோதனை செய்து பிற பிராண்டுகளை விட இது 50% கூடுதலாக சுத்தம் செய்கிறது என்ற தரவுகள் எதுவும் விளம்பரத்தில் வழங்கப்படவில்லை என்பதால் இது ஒரு தவறாக வழிநடத்தும் விளம்பரமாகும். தவறாக வழிநடத்தும் விளம்பரத்திற்கு எதிராக எங்கு புகார் செய்யலாம்? மத்திய நுகர்வோர் விவகாரத் துறையின் கீழ் இயக்கப்படும் தவறாக வழிநடத்தும் விளம்பரங்களுக்கு எதிரான முறையீடுகளை, அதாவது ஆங்கிலத்தில் கிரீவன்சஸ் அகெயின்ஸ்ட் மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட், சுருக்கமாக காமா என்ற இணையதளத்தின் மூலம் புகார்களை தாக்கல் செய்யலாம். அடுத்ததாக இந்திய விளம்பர தரநிலைகள் குழு, அதாவது அட்வர்டைசிங் ஸ்டாண்டர்ட் கவுன்சில் ஆஃப் இந்தியா மூலமாக புகார் செய்யலாம். கடைசியாக பொது நலனுக்கு மற்றும் நுகர்வோர் நலனுக்கு எதிரான தவறாக வழிநடத்தும் விளம்பரங்களுக்கு எதிராக மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பிடமும் மாவட்ட ஆட்சியரிடமும் நேரடியாக புகார் செய்யலாம். சட்டத்தின் பிரிவு 21 படி மத்திய அதிகார அமைப்பானது தவறாக வழிநடத்தும் விளம்பரங்களுக்கு எதிராக கீழ்க்கண்ட நடவடிக்கைகளை எடுக்கலாம். சம்பந்தப்பட்ட வணிகர் அல்லது உற்பத்தியாளர் அல்லது மேற்குறிப்பாளர் அல்லது விளம்பரதாரர் அல்லது வெளியீட்டாளருக்கு விளம்பரத்தை நிறுத்திவிடுவதற்கு அல்லது மாற்றமைவு செய்வதற்கு உத்தரவிடலாம். உற்பத்தியாளர் அல்லது மேற்குறிப்பாளருக்கு ரூபாய் 10 லட்சம் வரை அபராதம் விதிக்கலாம். அவர்கள் அதே தவற்றினை திரும்பவும் செய்தால் ஒவ்வொரு தவற்றிற்கும் ரூபாய் 50 லட்சம் வரை அபராதம் விதிக்கப்படும். விளம்பரத்தில் மேற்குறிப்பு செய்தவருக்கு, அதாவது எண்டோ செய்தவருக்கு விளம்பரங்களில் மேற்குறிப்பு செய்ய 1 வருட காலம் தடை விதிக்கலாம். அதே தவற்றினை அவர் திரும்பவும் செய்தால் ஒவ்வொரு தவற்றிற்கும் 3 வருடங்கள் மேற்குறிப்பு செய்ய தடை விதிக்கலாம். யாராவது ஒரு நபர் தவறாக வழிநடத்தும் விளம்பரம் வெளியிடுவதில் தரப்பினராக இருந்தால் அவர்களுக்கு 10 லட்சம் வரை அபராதம் விதிக்கலாம். நுகர்வோர் உரிமைகளை மீறுவது, நியாயமற்ற வணிக நடைமுறைகள் மற்றும் பொய்யான அல்லது
தவறாக வழிநடத்தும் விளம்பரங்கள் தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் புகார் செய்வதின் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் விசாரணை நடத்தலாம். சட்டத்தின் பிரிவு 89 படி தயாரிப்பாளர் அல்லது சேவை பணி வழங்குபவர் எவராவது பொய்யான மற்றும் தவறாக வழிநடத்தும் விளம்பரம் செய்வாராயின் 2 ஆண்டு வரையில் நீட்டிக்கத்தக்க கால அளவிற்கான சிறைத்தண்டனை அல்லது 10 லட்சம் வரையிலான அபராதம் அல்லது இரண்டும் விதித்து தண்டிக்கப்படலாம். அதே குற்றத்தை ஒருவர் திரும்ப செய்யும் பொழுது ஒவ்வொரு குற்றத்திற்கும் 5 ஆண்டுகள் வரை நீட்டிக்கத்தக்க சிறை தண்டனை மற்றும் 50 லட்சம் வரையில் நீட்டிக்கத்தக்க அபராதம் விதித்து தண்டிக்கப்படலாம். தவறாக வழிநடத்தும் விளம்பரம் என்பது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் ஒரு குற்றமாகும் என்பதால் நுகர்வோர் தங்கள் எல்கைக்கு உட்பட்ட நுகர்வோர் ஆணையத்தில் புகார் செய்யலாம். ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் லிமிடெட் vs. ரஞ்சனா அண்ட் அதர்ஸ், வால்யூம் 1, 2026, CPJ 17, பஞ்சாப் என்ற புகாரில் இந்த வங்கியானது ஒரு விளம்பரம் வெளியிட்டது. அதில் ஜனா பேங்க் டெபிட் கார்டு விண்ணப்பித்தால் வெல்கம் பெனிஃபிட்டாக ரூபாய் 15,000 வரை முக்கியமான பிராண்டுகளில் தள்ளுபடி கிடைக்கும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் அவ்வாறான பெனிஃபிட்ஸ் வழங்கப்படவில்லை என்பதால் நுகர்வோர் ஆணையத்தில் புகார் தாக்கல் செய்ததின் அடிப்படையில் நுகர்வோருக்கு அந்த வங்கியானது அந்த பயன்களை வழங்க நுகர்வோர் ஆணையம் உத்தரவிட்டது. நுகர்வோர் ஒருவர் ஒரு நிறுவனத்தின் காரை வாங்கினார். அந்த கார் நிறுவனம் சொன்னது போல அவருக்கு மைலேஜ் கிடைக்கவில்லை. இது சம்பந்தமாக கார் நிறுவனத்தை அணுகியதில் முறையான பதில் கிடைக்கவில்லை என்பதால் அவர் மாவட்ட நுகர்வோர் பூசல் குறைதீர் மன்றத்தில் கார் வாங்கிய பணத்தை திருப்பி வழங்க புகார் அளித்தார். மாவட்ட நுகர்வோர் ஆணையமானது நுகர்வோருக்கு அந்த கார் வாங்கிய தொகையை திரும்ப வழங்கவும் மற்றும் ரூபாய் 1 லட்சம் இழப்பீடு வழங்கவும் ஆணையிட்டது. இந்த வழக்கு தேசிய ஆணையத்திடம் சீராய்வுக்கு சென்றதில் காரின் எரிபொருள் திறன் குறித்த முடிவுகள் எட்டப்பட்ட அனைத்து சோதனைகளையும், அதாவது பரிசோதனை நிலைகளான என்னென்ன நிலைகளில் அந்த சோதனைகள் நடத்தப்பட்டன என்பதை நுகர்வோர் அறியும் வண்ணம் தெளிவாக குறிப்பிட வேண்டும். மேலும் நகரம் மற்றும் நெடுஞ்சாலை அல்லது இவை இரண்டும் கலந்த இடத்தில் கார் ஓட்டும் நிலையில் எரிபொருள் திறனின் தோராயமான அளவை அவர்கள் குறிப்பிட வேண்டும் என்றும், அத்தகைய சோதனை நடத்தப்பட்ட காலம் மற்றும் அந்த சோதனை ஆய்வுகளுக்கு நிதி வழங்கியது யார் என்பதையும் அந்த நிறுவனம் வெளிப்படுத்த வேண்டும். குறிப்பாக அந்த சோதனைக்கான நிதியை உற்பத்தியாளர் அல்லது டீலர் வழங்கினாரா என்ற விவரங்களையும் தெளிவாக குறிப்பிட வேண்டும் என்று இந்த ஆணை வழங்கப்பட்டது. ஒரு பற்பசை நிறுவனமானது தனது பற்பசை தூள் போட்டியாளர்களை விட 100% சிறந்தது என்று கூறியது. ஆனால் அந்த குறிப்பிட்ட 100% கூற்றை ஆதரிக்க போதுமான விஞ்ஞான ஆதாரங்கள் விளம்பரத்தில் வழங்கப்படவில்லை. நீதிமன்றமானது மிகைப்படுத்தப்பட்ட விளம்பரங்கள், அதாவது ஆங்கிலத்தில் பஃபரி என்பார்கள், உதாரணமாக உலகிலே சிறந்த பொருள் போன்ற மிகைப்படுத்தப்பட்ட விளம்பரங்கள் விளம்பர உலகில் அனுமதிக்கப்படுகின்றது. ஆனால் போட்டியாளரை இழிவுபடுத்த அல்லது நுகர்வோரை தவறாக வழிநடத்த ஒரு குறிப்பிட்ட ஒப்பீட்டை ஆதாரங்கள் இல்லாமல் விளம்பரம் செய்வது ஒரு நியாயமற்ற வணிக நடைமுறையாகும் என்று தீர்ப்பளித்தது. விளம்பரம், தவறாக வழிநடத்தும் விளம்பரம் போன்ற சொற்றொடர்களுக்கு சொற்பொருள் விளக்கங்களை பார்த்தோம். இவ்வாறு வழங்கப்பட்ட சொற்பொருள் விளக்கங்கள் முழுமையானது அல்ல. ஆகவேதான் மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார அமைப்பானது சட்டத்தின் பிரிவு 18 கீழ் அதற்கு கொடுத்துள்ள அதிகாரத்தின்படி 2022 வருடம் ஜூன் மாதம் 9 தவறாக வழிநடத்தும் விளம்பரங்கள் மற்றும் மேற்குறிப்புகளை தடை செய்ய சில நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது. அந்த நெறிமுறைகளை முற்றிலும் நாம் அறிந்து கொண்டால் மட்டுமே எவை தவறாக வழிநடத்தும் விளம்பரம், பொய்யான விளம்பரம் என்பதை பற்றி முழுமையாக நாம் அறிந்து கொள்ள முடியும் என்பதால் அந்த நெறிமுறைகளை நமது அடுத்த பாகத்தில் விரிவாக பார்க்கலாம். நன்றி.